வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கப் போவது மாடு கன்று ஈனுவதற்கு முன் ஏற்படும் முக்கிய அறிகுறிகள் என்ன என்பதையும் நாம் கவனிக்க வேண்டியவைகள் பற்றியும். இந்த தகவல் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். மாடு கன்று ஈனுவதற்கு முன் காணப்படும் அறிகுறிகள். மாடு கன்று ஈனுவதற்கு சில நாட்களுக்கு முன்பிருந்தே மடி போடத் தொடங்கும். கன்று ஈனும் அந்த நாளில் காம்பில் நன்றாக பால் சுரந்து மடி பருத்து காணப்படும். வாலின் அடிப்பகுதியும் அதன் அருகிலுள்ள எலும்பு மற்றும் தசைகளும் தளர்ந்து காணப்படும். இதுவும் முக்கிய அறிகுறி. மாட்டின் பிறப்புறுப்பு பகுதி சற்று வீங்கி சிவப்பாகவும் மென்மையாகவும் காணப்படும். மாட்டின் பிறப்புறுப்பில் வழுவழுப்பான திரவம் வெளியேறும். இது கன்று ஈனுவதற்கான நேரம் நெருங்குவதை குறிக்கும். மாடு அமைதியின்றி அங்குமிங்கும் நடமாடும். அடிக்கடி எழுந்து மீண்டும் படுக்கும். பதற்றமாக இருக்கும். மற்ற மாடுகளை விட்டு தனியாக அமைதியான இடத்துக்கு செல்ல முயற்சி செய்யும். தீவனம் குறைவாக உண்ணும். சில மாடுகள் கன்று ஈனுவதற்கு முன் தீவனம் தின்ன விரும்பாது. எப்போது கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நீர்ப்பை உடைந்து 2 மணி நேரத்திற்குள் கன்று வரவில்லை என்றால் மாடு அதிக வலியுடன் இருக்கும். மேலும் கன்று வெளியே வராமலும் இரத்தப்போக்கும் அதிகமாக இருந்தால் உடனே கால்நடை மருத்துவரை அழைக்கவும். முக்கியமாக கன்று ஈனும் நாட்கள் நெருங்கும்போது மாட்டை சுத்தமான, உலர்ந்த, அமைதியான இடத்தில் வைத்திருங்கள். பொதுவாக மாடு வளர்ப்பவர்கள் இந்த அறிகுறிகளை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நல்லது. இதன் மூலம் மாட்டையும் கன்றையும் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க முடியும். இதுபோன்ற கால்நடை தகவல்களுக்கு நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.